பாரத்வாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாரதத்தின் குரல். டாக்டர் அம்பேத்கர் பேரை கேட்டவனே சும்மா அதிருதில்ல. ஆமாங்க, நியூஸை திறந்தா ஒரே அம்பேத்கர் ஐயாவோட நியூஸ் தான் போயிட்டே இருக்கு. எதிர்கட்சிகள்லாம் இவ்வளவு நாள் அம்பேத்கரை பற்றி நினைச்சாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு மூச்சுக்கு 300 தடவை வந்துட்டு அம்பேத்கர் ஐயா அப்படின்னு ஒரு பேரை சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் ஆற்றின அந்த உரையை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னே நான் போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் வந்துட்டு, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஐயாவோட பேரை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு வாக்கு வங்கியாக யூஸ் பண்ணுறாங்களே தவிர டாக்டர் அம்பேத்கர் ஐயாவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை வந்துட்டு அம்பேத்கரை வந்துட்டு தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேச வராங்க, என்ன சொல்ல வந்தாங்கன்னு புரிஞ்சுக்காமலே இவங்க தான் அரசியல் பண்ணணும் அந்த ஒரே நோக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க திணிச்சு பேசி ஒட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மீடியாக்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு தகவலை பரப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலி அமித்ஷா என்ன சொன்னாருன்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஒரு முடிவெடுங்க மக்களே. ஸோ அமித்ஷா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அப்படின்னு நீங்கள் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னால் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் ஐயாவோட பேரையே யூஸ் பண்ணாத நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் ஐயா வந்துட்டு பேரை வந்துட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அந்த கடவுளுக்கு தான் புண்ணியம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு புரிதல் அது. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்காம டாக்டர் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு மக்களை போட்டு ஒரே குழப்புறாங்கங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள், இந்தி கூட்டணியில் எல்லாருக்குமே தெரியும். மம்தா, திமுக, ஸ்டாலின் அவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள். ஸோ ராகுல் காந்தி அவர் தான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட். ஏன்னா வந்துட்டு அவர் தான் எதிர்கட்சியின் தலைவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அம்பேத்கருக்கு அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, பிம்பிளக்கி பிலாப்பி அப்படின்ற மாதிரியா பாக்கெட் திறந்து தான் காட்டணும். அவர் அம்பேத்கர் ஐயாவுக்கு ஒன்றுமே பண்ணல. அவங்க பாஜக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்பேத்கர் ஐயாவை வந்துட்டு தப்பாக பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருளையே கலப்பி விடுறாங்க. ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னே வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் ஐயாவோட ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடக்கும்போது கட்சி தலைவர் விஜய் கலந்துக்கும் போது நான் சொன்னேன், அப்பயே வந்துட்டு அம்பேத்கர் ஐயாவோட புஸ்தகத்தை நம்ம நிறைய பேர் படித்து தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கும் படித்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்பேத்கர் ஐயா பற்றின ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும்தான் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்து மேல் வந்து படிப்பு வந்துட்டு கல்வி வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு எந்த அளவுக்கு உயர்த்தோன்றதுக்கு ஒரே உதாரணம் வந்துட்டு அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். அமித்ஷா இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஒரு முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாரு, நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை கொண்டாடுறதுக்கோ இல்லை அம்பேத்கர் ஐயாவோட பேரை யூஸ் பண்ணுறதுக்கோ தகுதியே இல்லாதவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அம்பேத்கர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்துட்டு 2 வாட்டி வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கிறாரு. அந்த 2 வாட்டியுமே தோற்று போகிறார் மக்களே. இதை முக்கியமாக நோட் பண்ணணும். அந்த 2 வாட்டுமே யாரால் தோற்கடிக்கப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு திட்டம் போட்டு அம்பேத்கர் ஐயாவை வந்துட்டு ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசம் தோற்கடிக்கிறாங்க. ஸோ இது 2மே வந்துட்டு பாம்பேயில் நடக்குது. மகாராஷ்டிராவில் நடந்த 2 தேர்தலுமே வந்துட்டு அவர் எம்பிக்கு போட்டிடுறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு எலெக்ஷன் நிற்கிறாரு, தோற்று போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பை எலெக்ஷன் நிற்கிறார், அதுக்கும் தோற்று போகிறாரு. இதுக்கு நேரு அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு, நீங்கள் ஓட்டு போடுங்க, நீங்கள் அம்பேத்கருக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக பேசுகிறாங்க. திட்டம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமராஜரை தோக்கடித்த மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரே தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே காமராஜரையே தோக்கடித்த நாடு தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அம்பேத்கரையே தோக்கடித்தவங்க தான் வந்துட்டு காங்கிரஸ்காரங்க. ஸோ இதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் எலெக்ஷனில் நின்று தோல்வி அடைந்த அம்பேத்கர் ஐயாவை வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருந்து ஜனசங்கம் தான் வந்துட்டு ராஜ்யசபா எம்பி கொடுத்து அவரை மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் அம்பேத்கருக்கு அதிகமாக செஞ்சுருக்காங்கன்ட்டு. சும்மா வாயில் மட்டும் வந்துட்டு நாங்கள் அது செஞ்சோம் இது செஞ்சோன்னு சொல்லாமல் உண்மையிலே யார் என்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் மக்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டு, யாராவது அவங்களுக்கே வந்துட்டு அவார்டு கொடுத்துப்பாங்களா? இல்லை, ஆனால் அவங்க கொடுத்துக்கிறாங்க. காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்திக்கும் நேருக்கும் அவங்களே வந்துட்டு பாரத் ரத்னா விருது அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு இது கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. இது யார் கொடுக்குறா? பிஜேபி கவர்மெண்ட் வந்து தான் வந்துட்டு அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்குறாங்க. சரி, இதை விடுங்க, இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரலாம். அம்பேத்கர் ஐயாவை பற்றின இழிவான ஒரு சித்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஒரு பாடநூல் புத்தகத்தில் வருது. அதை வந்து பார்த்திங்கன்னா நேரு அவர்கள் வந்துட்டு
அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு சித்திரம். அதை நான் சொல்ல விரும்பலை, அது நீங்கள் நெட்டிற்கு பார்த்து எடுத்துக்கலாம். அதை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பண்ணுறாங்க. அதுவும் நெஹ்ரு ஐயா வந்துட்டு அம்பேத்கரை வந்து விமர்சிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு, சீக்கிரமே பண்ணல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அப்படி சித்தரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இழிவுபடுத்துகிற வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு, ஆனால் பழைய வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போடுற வழக்கு தான் இவங்க எடுத்துப்பாங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரிதல் வந்து வந்துடுச்சு, அது அந்த காலம் கிடையாது அப்படியே சும்மா எதனா சொல்லி ஓட்டிலாம் சொல்லிட்டு. உண்மையில மக்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுப்பாங்க. இந்தியா இவ்வளோ அளவுக்கு பொருளாதாரமான நாடாக வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தாங்க. ஸோ வந்துட்டு இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ பல ட்ரில்லியன் எக்கானமி வந்துட்டு இந்தியா அதை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது ஃபோன்பே, ஜிபே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது வந்துட்டு பீம். இந்த யூபிஐ ஆப் வந்துட்டு பீம்னு பேர் வச்சாங்க. அதுக்கு வந்துட்டு அம்பேத்கர் ஐயாவுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா மோடி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீம், அந்த ஆப்புக்குன்னு பீம்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு மோடி ஆப்போ இல்லை வாஜ்பாய் ஆப்போன்னு வச்சிருக்கலாம். ஆனால் அம்பேத்கர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமேதை, அதாவது லா மினிஸ்டருக்குள்ளேயே வந்து சுருக்கி வச்சுட்டீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன். ஆக்சுவலி இரிகேஷன், அதாவது நீர் மேலாண்மை, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பிளானிங் கமிஷன், லேபர் மினிஸ்ட்ரி, பல விஷயங்களை வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமேதை மட்டும் கொடுத்து அது தேவையான வேலை மட்டும் வாங்கிக்கிட்டு மற்ற இதுக்கெல்லாம் அவர் கேட்டதுக்கு கொடுக்கவே இல்லை. அப்படியேப்பட்ட இன்டெலெக்சுவலான அம்பேத்கர் ஐயா வந்துட்டு முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு மோடி கவர்மெண்ட் வந்து அந்த ஆப்புக்கு பீமன் பேர் கொடுத்து அவருக்கு மரியாதை பண்ணுறாங்க. 2014 மோடி கவர்மெண்ட், மோடி பதவி ஏற்ற உடனே அவர் அம்பேத்கர் ஐயாக்கு செஞ்ச முதல் விஷயம் என்னன்னு தெரியுமாங்க? 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 5 விஷயங்க. அதாவது அம்பேத்கர் வாழ்ந்து படித்து தங்கி இறந்து போன எல்லா இடத்தையும் கண்டறிஞ்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக அதை வந்து அரசே வந்துட்டு சில இடத்துலலாம் காசு கொடுத்து வாங்க, வெளிநாட்டிலேயே சில இடங்கள் இருக்குது, காசு கொடுத்து வாங்கி அதை மேம்படுத்தி மக்களுக்கான இடமா அதை மாற்றுறாங்க. அதில் முக்கியமாக நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்த ஊரான மத்திய பிரதேஷில் அந்த இடத்த அவங்க மோடி கவர்மெண்ட் வந்து எடுத்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 லண்டன். அவர் லண்டனில் போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறார். அந்த ஹாஸ்டல் வந்து ஏலத்துக்கு வருது. இந்த கவர்மெண்ட் போய் அந்த ஹாஸ்டலில் விலை கொடுத்து வாங்கி அங்கே அம்பேத்கர் வாழ்ந்ததுக்கு ஒரு நினைவு இடமா வந்துட்டு அதை மாற்றுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3, அதாவது அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்துக்கு தருவார், அதாவது புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிறாரு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் ஒரு இடம் செலக்ட் பண்ணி அங்கே கன்வெர்ட் ஆகிறாரு. அந்த இடத்த வந்துட்டு புனித இடமா வந்துட்டு மோடி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடம் டெல்லியில் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு டெல்லியில் வேலை செய்யும் போது வாழ்ந்த இந்த இடத்த வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு ஒரு ரிசர்ச் சென்டரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் சென்டரில் வந்துட்டு பல விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்காக நிறைய வந்துட்டு மத்திய அரசு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ரிசர்ச்சையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து செயல்படுத்துகிறாங்க. 5வது இடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போன இடத்த வந்துட்டு ஒரு புனித இடமா வந்துட்டு இவங்க மாற்றுறாங்க. இந்த மாதிரி அம்பேத்கர் வாழ்ந்து இறந்து பிறந்த இடத்த எல்லாத்தையும் கண்டறிந்து ஒரு புனித இடமா ஒரு மணிமண்டபமாக மாற்றின ஒரு பெருமை வந்துட்டு மோடி அரசாங்கத்துக்கு தான் போகுமே தவிர இந்த மாதிரி வந்துட்டு அரைகோவில் விட்டுட்டு வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசுகிற இவங்க எதுவுமே செய்யாமல் நாங்கள் அம்பேத்கருக்கு நிற்கிறோம், அம்பேத்கர் இவங்க தப்பாக பேசுகிறாங்க அது இதுன்னு பேசுறதுல நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. அம்பேத்கர் ஐயாவை ஆல்ரெடி 2 வாட்டி திட்டம் போட்டு வீழ்த்தின இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அம்பேத்கர் ஐயா எலெக்ஷன் நிற்கும் போது அவருக்காக பின்னால் இருந்து வேலை செஞ்சதே வந்துட்டு அந்த ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் தான் வேலை செஞ்சது. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது மக்களே. இந்த ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு அவர் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியல் சாசனத்தை எழுதும் போது அந்த ஆர்டிகல் 370 ஒரு லைன் வருது. நான் லா மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரே நாட்டுக்குள்ளே 2 அரசியல் அமைப்பு இருக்கணும், பல சிக்கல் இதை கொண்டு வரும், இதனால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்துட்டு ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணணும்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான். ஸோ அன்னிலிருந்தே வந்துட்டு இந்த பாஜகவுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் வந்துட்டு அம்பேத்கருக்கும் நிறைய இணக்கங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அம்பேத்கரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம், அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு முழுமையாக அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு உங்களை நீங்கள் தான் கேட்டுக்கணும். அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹிந்துவாக பிறந்தார், அவருக்கு நடந்த அந்த அநீதிகள்லாம் வந்துட்டு எடுத்து போராடுறாரு, குரல் கொடுக்குறாரு, அவர் படித்து மேலே வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேறு மதத்தை தழுவுறாரு. அவர் இங்கே
பெரும்பாலும் அடுத்த பெரிய மதமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமோ இல்லை கட்டி கிறிஸ்துவமோ, இது ரெண்டுமே வந்துட்டு இவங்க அழைப்பு விடுறாங்க எங்களுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு. அம்பேத்கரை அந்த ரெண்டு மதத்தையுமே வந்துட்டு பின்படுத்தவே இல்லை, அவர் புத்திசத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வந்துட்டு புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆனான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. அம்பேத்கர் ஐயாவோட ஃபோட்டோ மட்டும் ஒட்டுவாங்க, அம்பேத்கர் ஐயாவை வந்துட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹிந்து மதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகே. ஆனால் புத்திசத்துக்கு போக மாட்டாங்க, ஆனால் மற்ற மதங்களுக்கு போவாங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு அம்பேத்கர்வாதியாக இருந்தீங்கன்னா அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, அது வேண்டாம், அது வேறு சப்ஜெக்ட், அதை விட்டுருங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்பேத்கர் இந்தியா பூரா எனக்கு எடுத்து ஒரு ஆட்சி மொழி வேணும்னு சொல்லும்போது அம்பேத்கர் ஐயா என்ன மொழி சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. சான்ஸ்கிரிட்டை தான் வந்துட்டு இந்தியாவோட ஆட்சி மொழியாக வந்துட்டு கொண்டு வரணும் சொன்னார். இங்கே இருக்கிற அம்பேத்கர்வாதிகள், இங்கே இருக்கிற வந்துட்டு அரசியல்வாதிகள் இதை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. பட் சான்ஸ்கிரிட்டை வந்துட்டு அது கொண்டு வரவே இல்லை, அது வேற ஒரு விஷயம். ஆனால் அம்பேத்கர் ஐயா வந்துட்டு சான்ஸ்கிரிட் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களே. அம்பேத்கர் ஐயாவோட ஃபோட்டோ பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரைக்கும் வைக்கவே இல்லை மக்களே. பாஜக சப்போர்ட்டில் வந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் அம்பேத்கர் ஐயோட ஃபோட்டோவே பார்லிமெண்ட்டில் வைக்கிறாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு பார்லிமெண்ட்டில் அறக்கூப்பாடு விடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அம்பேத்கரை வந்து காங்கிரஸை ஜாயின் பண்ணுறாரு, இந்தியா சுதந்திரத்துக்காக போராடுறாரு. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் அதை ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்பேத்கர் ஐயாவும் ராஜாஜியும் காங்கிரஸ் வந்து வெளில வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜாஜி போனது கூட எங்களுக்கு கவலை அளிக்குது, ஆனால் அம்பேத்கர் போனதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, அதை பற்றின நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க அரசியல் பண்ணிட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தான் ஆச்சா ஊச்சாலாம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறாங்கன்றது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் மக்களே. இவ்வளோ சொல்கிறாங்க. மோடி ஐயா ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் இவங்களுக்காகவே எஸ்சி எஸ்டி ஹப்னு ஒன்று லூதியானா பஞ்சாபில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டிலேருந்து தொழில் மேம்படுத்துறது, அதாவது அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் லெவலுக்கு வரத்துக்கு, அவங்களுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கில் இண்டியா கூட சேர்ந்து ஒரு ஹப்பை வந்துட்டு இந்த மக்களுக்காகவே வந்து மோடி அரசாங்கம் தான் அவங்க கொடுத்துருக்கு. அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி சமூகத்திலேருந்து வந்து அங்கே போயிட்டு தொழில் முனைஞ்சு நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்க அடுத்த அளவுக்கு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு அந்த ஒரு ஹப் யூஸ் ஆகுது. அதை கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். இவங்க என்ன கொண்டு வந்தாங்க கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்துட்டு வாய்ஸ் ஆவடல் மட்டும்தான் விடுவாங்க. சமூக நீதி சமூக நீதின்ட்டு இங்கே 1000 வாட்டி பேசுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அந்த சமூகத்திலேருந்து யாருக்குமே வந்துட்டு ஒரு அரசியல் பகிர்வு, அதாவது படிப்புக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அதிகார பகிர்வு இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இவங்க வேணால் கூட வந்துட்டு தனித்தொகையில் தான் நிறுத்துவாங்க தவிர பொது தொகையில் வந்துட்டு நிறுத்தவே மாட்டாங்க. இவங்க எழுந்த பட்டியல் சமூகத்திலேருந்து எத்தனை பேர் மினிஸ்டர் கேட்டாங்கன்னா, மினிஸ்டர் இப்போ தான் ரீசெண்டாக கொடுத்தாங்க சவுத்தில். அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் விட அதிகமான பட்டியல் சமூகத்திலேருந்து மினிஸ்டர்ஸு அண்ட் எம்எல்ஏ கொடுத்தது பாஜக அரசாங்கம் தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து பட்டியல் சமூகத்தில் மிகவும் நலிவடைந்த லெவலில் இருக்கிறவங்க அருந்ததிய சமூகம், அங்கேருந்து 2 வாட்டியாக ஒரு எலெக்ஷன் தோத்தாலும் அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து பாஜக அரசாங்கம் தான் முருகன்ஜியை வந்துட்டு 2 வாட்டி மினிஸ்டர் ஆக்குனாங்க. இந்த மாதிரி அரசியல்லாம் வந்துட்டு பாஜக தான் பண்ணுது. ஆனால் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான அரசியல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் தான் வந்துட்டு இந்த இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரசிடென்ட்டு ஒரு எஸ்டி சமூகத்திலிருந்து திரௌபதி முர்மு அவங்கள வந்துட்டு அவங்க பிரசிடென்ட் லெவலுக்கு கொண்டு வந்ததே வந்துட்டு மோடி அரசாங்கம் தான். இவங்க இது வரைக்கும் எஸ்சி எஸ்டி யாராவது இதுக்கு முன்னே ராம்நாத் கோவிந்தை கொண்டு வந்தாங்க, இப்போது எஸ்டி பழங்குடியிலேருந்து திரௌபதி முர்முவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் நிறைய விஷயம் செஞ்சுட்டே தான் இருக்குது. அது எதுவுமே இவங்க வந்துட்டு பார்க்காம இங்கே வந்துட்டு வெறும் வாக்கு வங்கி அரசியல் பண்ணணும். அம்பேத்கர் ஐயா பேரை வந்து நம்ம 100 வாட்டி உச்சரிச்சோன்னா அந்த பட்டியல் மக்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம இந்த அரசியல் பண்ணால் சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான அரசியலை நோக்கி போகிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னா, இதை வந்துட்டு ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், நம்ம தலைவர் அண்ணாமலை சொல்கிற மாதிரி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்லாம் இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு பேரளவு இந்த மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், அதாவது வந்து சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கி கவர்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது அவங்கள வந்துட்டு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி பட்டியல் சமூகங்கள் வந்துட்டு நாங்கள் தான் உங்களுக்கு காவலர்ன்ற மாதிரி அடையாளப்படுத்திப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, வெறும் பேரளவில் மட்டும் வந்துட்டு அவங்க நாங்கள் நிற்போம்னு சொல்லி சொல்லுவாங்க. வீடியோவோட எண்டு கிளைமேக்ஸில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிற மக்கள், மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் ரொம்ப ஃபேமஸான சீஃப் மினிஸ்டர். அவரோட ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டியல் சமூகம் சேர்ந்த ஒரு நபர் மீது இன்னொரு சமூகமோ யாரோ ஒருத்தவங்க வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. அது ரொம்ப பேசும் பொருளாச்சு. அந்த நபரை கூப்பிட்டு
அவருக்கு வந்துட்டு பாத பூஜை பண்ணார் இந்த சிஎம். ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு அவர் உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி பாத பூஜை பண்ண சிவராஜ் சிங் சௌஹான். ஆனால் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கு அநீதியாக பல விஷயங்கள் நடக்குது. அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கேட்டால் ஒன்று கை கட்டி வெடிக்க தான் பார்க்குறாங்க. அது மாதிரி வாக்கு வங்கி அரசியலை நோக்கி போகாமல் யார் என்ன செஞ்சுருக்கா இந்த சமூகத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து சிந்திச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரிய மக்களே. அம்பேத்கர் ஐயாவை இவங்க கொண்டாடுறதுக்கு ஒரு சிறு அளவு கூட இவங்களுக்கு தகுதியோ எதுவுமே கிடையாது. அம்பேத்கர் ஐயாவுக்கு பாஜக கொண்டாடுறதுக்கு மொழி உரிமையும் இருக்குது. அதான வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாரத் வசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.